ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இங்கே அஞ்சலிக்கு வந்து அணுவும் அபியும் வந்து சொல்லுவாங்க, அக்கா இன்றைக்கி நாங்கள் நாத்தனார் முறையில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வளையல் போட்டு விட போகிறோங்க்கா. போது அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு போய் பாட்டியெல்லாம் இட்டுன்னு வந்து இவங்க ஷாப்பிங் பண்ண ட்ரெஸ்ஸு வளையல்லாம் வச்சு நம்ம அஞ்சலிக்கு சந்தனம்லாம் வச்சு 2 கையில் வளையல் போட்டு நேக்கிற டைமில் வந்து முரளியை வந்து கூப்பிடுவாங்க. அண்ணா நீங்கள் வாங்க அஞ்சலி அக்கா கூட கூட வந்து உட்காருங்க. என்ன நீங்கள் அங்கேயே உட்காந்துங்க, இந்த குழந்தைய நான் வேண்டான்றேன், இதுக்கு வேறு இப்போ வளகாப்பு வேறு நீங்கள் பண்ணிருக்கிறீங்களான்ட்டு இங்கே வந்து அஞ்சலியோட வீட்டுக்காரர் அப்படியே மனசில் புலம்பினே இருப்பார். அந்த இடத்துல ராகவ் வர டைம் 2 பேரும் வளையல் போகிற டைம், ஓஹோ 2 பேரும் என் அக்காவுக்கு துரோகம் பண்ணின்னு வளையல் வேற போடுறீங்களான்ட்டு நம்ம அபிகிட்ட இருக்கிற வளையலை வாங்கி அப்படியே நம்ம ஆகாஷ் மனசுக்குள்ளேயே முனைவி நிற்கிறத பார்த்துட்டு ராகவ் வந்து அந்த வளையல் தட்டை வந்து அப்படியே தூக்கி போட்டுருவார். இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னும் போது, டே என்னடா பண்ணுற நீன்ட்டு அஞ்சலி ரொம்ப கோவப்படும். எனக்கு ஆசையாக அவங்க வளையல் போட்டு விட்றாங்க, அதை போய் நீ பிடுங்குறிய, உனக்கு என்ன தான் ராகவ் ஆயிருக்கணுன்னே பாட்டி ரொம்ப கோச்சிக்கிறாங்க. ராகவ் நீ வர வர நீ வந்து ஒரு ஒழுக்கமாகவே இருக்க மாட்ற, என் வளர்ப்பை தான் இப்போ எல்லாம் குறை சொல்கிறாங்க, என்ன ராகவ் நீ இப்படி பண்ணுறன்ட்டு